ஹலோ கைஸ். இன்னும் நம்ம பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மான்வாவோட எபிசோட் 9 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி யாரும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வர பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தான் புரியுது. உடனே சீக்கிரமாக பேரியர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்சிச்சுல அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லிசர்ட் மேன் அதோட வாழை இது பண்ணிடுது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பொண்ணு காலி. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட்டே பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே இன்னொரு லிசர்ட் மேன் அவனோட டீம்மேட்டை சாப்பிட்டுருது. எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. என்னை காப்பாற்றுங்க, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லும் போது சுன் பே குட் லக் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை சாவ விட்டுறான். மொத்த லிசர்ட் மேன் பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுறாங்க. இந்த அளவுக்கு லார்ஜர் ஈவலோட ஒரு சின்ன ஈவல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட மர்டர்ஸ் இன்டென்ட் யாராச்சும் அதிகமாக வச்சிருக்க முடியுமா என்ன? என்னோடது பார்த்தீங்கன்னா எல்லாரையோட கிரேட்டான ஒரு மர்டர்ஸ் இன்டென்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறா. இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குளுட்டனி ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க அந்த டிமானிக் எனர்ஜி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே அவனோட டிமானிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ உங்களோட காயா சிஸ்டம் ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. அதனால் உங்களோட குளுட்டனி ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. காயா சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை நான் ஆல்ரெடியே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வேர்ல்டுக்குள்ளே டெலபோர்ட் ஆகும் இல்லையா, அப்பயுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு காயா சிஸ்டம் அதோட ஓவர்லோட் சீலை ரீச் பண்ணிச்சு. அதையுமே நான் கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்லியிருப்பேன். அது இதுக்கு தான். உடனே பார்த்தீங்கன்னா மொத்த டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த குளுட்டனி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்குள்ளே ஒர்க் ஆகாது. அதுவும் இல்லாமல் இவனோட டிமானிக் எனர்ஜி ஸ்டார்ட் 30 ரீச் பண்ணிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அந்த அப்பார்ட்மெண்ட் காட்டுறாங்க 3 நாள் கழிச்சு. இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது சிவலா அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். தேங்க்ஸ் காங்கோ அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்றைக்கும் ஏதாச்சும் கேட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நான் போகிறேன். கரெக்டாக டின்னர் டைமுக்கு நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரொம்பவுமே உன்னை புஷ் பண்ணிக்காத, ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாத, உனக்குன்னு ஒரு சில பிரேக் டைம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஃபைன்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ சொல்கிறான் சிவலா அவனோட கிளாஸ் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம காப்ளின் ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியலப்பா, கண்டிப்பாக ஓகேவா இருந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே செகண்ட் அவேக்னிங்கை ரீச் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா டீஸ்லாம் நல்லா குடிக்க ஆரம்பி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் நான் ஒரு சில ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன் கேட்ஸில். காவு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களாமே அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச அந்த காவு பிளேயர்ஸ்னு சொல்கிறது நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் போய் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கேன். சப்போஸ்டாக நான் தான் இருப்பேன். பட் ஆனால் தெரியாது, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. என்னோட வேறு எவனாச்சும் இருந்தாலும் இருக்கலாம். பட் நான் ஷியூராக இல்லை, நான் யார் வந்தாலுமே அன்னோனுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல காட்டுறாங்க. அவனோட மேஜிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் டைமோட. அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த மேஜிக் ஸ்டோன் இருக்குல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக் ஸ்டோன்லேருந்து டீமன் ஸ்டோனாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் இருக்குது. அதாவது அந்த மேஜிக் எனர்ஜி இருக்குல்லையா, அது டீமன் எனர்ஜியாக கன்வெர்ட். அதுவும் இல்லாமல் மேஜிக் ஸ்டோனோட இது வே பெட்டராக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக என்னோட தேர்ட் அவேக்னிங்கை ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கான். அதே மாதிரி அவனோட தேர்ட் அவேக்னிங்குமே பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுது. அதோட ஸ்கில்லோட பேர் பார்த்தீங்கன்னா டீமன் ஹூ டிசைர்ஸ் மேஜிக். இந்த ஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஸ்டோன்ஸை கன்வெர்ட் பண்ணுறது டிமானிக் எனர்ஜியாக. இது வே பெட்டராக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறான். பேடாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா மொத்த மான்ஸ்டரே பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா ஃபாஸ்ட் ஆயிரும். அதனால் நான் சீக்கிரமாக இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஷாப்லேயே இதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு மேலே நான் டிமானிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நான் இதுதான் பண்ணிக்க போகிறேன். சரி ஓகே, எல்லாமே ஓகே தான், நான் இங்கே கொஞ்சம் நேரம் விளாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த ஸ்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே சுற்றி பார்க்குறான். இங்கே நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த லிசர்ட் மேனோட பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே பார்க்கல. லைக் இந்த காப்ளின் பார்த்தாங்களா அந்த மாதிரி யாருமே பார்க்கல. அதனால் எனக்கு இன்னுமே மேஜிக் ஸ்டோன் அதிகமாக அப்சர்வ் பண்ணோம், ஹையர் ரேங்க்கில் இருக்க மாதிரி அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு க்ளீனாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது,
இந்த வாய்ஸு டாய் சூத் தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். இந்த மசில் வச்ச இந்த பணியை யார் இங்கே விட்டது, கண்டிப்பாக இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ஆனாலும் வந்துட்டு இவனால் நம்மளோட வேலை வந்து ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம டாய்ஸை வந்து ஒருத்தர் அடிக்க வந்து போகிறான். ஸோ அப்போனோட பார்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குது. ஸோ அப்போ வந்து ஏன்டா உங்களோட ஓன் பார்ட்டி மெம்பரே நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு டாய்ஸ் வந்து கேட்கும் போது, நீ வந்து இந்தளவுக்கு சவுண்டாக கத்துறியா, ஏன் லிசர்ட் மேனோட அட்டென்ஷன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறியா, யாருமே வந்து இங்கே வந்து தப்பிக்க முடியாது தெரியும்ல, அதுவும் இல்லாமல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து தெரியுது ஸோ இவனை வந்து யாரோ ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதுவும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸோட ரூமர்ஸ் வந்து ஒரு வேளை இவங்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வருது. டக்குன்னு உன்னோட வாயை மூடுறான்ற மாதிரி அவன் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். ஸோ காப்பாற்றிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ அவனும் கரெக்டாக வந்து ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல நீ வந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியாது, இப்போதைக்கு நீ என் கையில் தான் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்தோடனே யாரா இவன், ஸோ இவனுமே பார்க்க பிகினர் மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் இருக்கான் இல்லையா அந்த அன்னோன் பிளேயர், ஸோ அவன் வந்து டிமானிக் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். இவனுக்கு எப்படி வந்து டிமானிக் எனர்ஜி பற்றிலாம் தெரியும், யார் ராணி அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நீ வந்து வெறும் அப்படியே இந்த இடத்தெல்லாம் சும்மா சுற்றி பார்ப்பாங்களே அந்த மாதிரி ஆளா நீ அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ எவ்வளோ அன்லக்கியான ஒரு ஆள்னு பார்த்தியா, ஸோ நம்ம கையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இவனை வந்து உயிரோட பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, சரி நம்மளோட இதை வந்து நம்ம இது தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்மளோட கோட்டாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு, ஸோ இந்த 2 பேரை வந்து பிடிச்சிட்டோம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து இறங்குறானுங்க. ஸோ அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஒரே அடி தான். ஸோ அவன் வந்து அப்படியே நாக் அவுட் ஆயிடுறான். ஸோ அங்கே இருக்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. யார் ராணின்ற மாதிரி கேட்கும் போது காங்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட பேரை வந்து சொல்கிறான். ஸோ உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். அடுத்த செகண்டே பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி அவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். ஸோ ஃபைட் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணல. சரின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில டைம் வந்து ஒரு இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உனக்கு எப்படி இந்த டிமானிக் எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் எனக்கு போயிட்டே சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடுத்த செகண்டே அவனை தரையில் போட்டு அடின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். ஸோ அவனால் வாயம் திறக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். ரத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுது மூஞ்சில் இருந்து. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல, நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 4K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம், அது ரொம்பவே தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு 4 வீடியோஸ் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி ஒரு 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சால் நாளைக்கு ஒரு 2 வீடியோக்கு மேலே வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த எபிசோடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 2 கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் படி நான் சொல்கிறேன், இன்னும் நான் வந்து பார்க்கல ஒழுங்காக. ஸோ என்னோட கெஸ் படி இவனுங்களும் ஆண்ட்ராஸ் கில்டை சேர்ந்தவனுங்களாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.